நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகல, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். ஆகஸ்ட் மாசத்துல கடகராசிக்காரங்க நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும், இந்த முயற்சி இல்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களால மட்டும்தான் முடியுங்கிறத நீங்களே உணர்த்துவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்க போகுது. உங்களால முடியும்னா யாரா முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாக போகுது. இவ்வளவு நாட்களாக நீங்க உங்களுக்கு உருவாயிருக்கும், ஆனா உங்களை நீங்க உருவாக்குன ஒரு விஷயங்களை, நீங்க சிந்திச்ச சிந்தனைகளை எத்தனை குழப்பங்கள் ஏற்படுத்தி குழப்ப முடியுமோ குழப்பிட்டாங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பரா இருக்கு. நீங்க எடுக்கிற முயற்சியில தடையில்லாத வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியா ஏற்பட போகுது. அதுபோல நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு சார், நானும் தூங்க ட்ரை பண்றேன், உருண்டு பார்க்கேன், பரண்டு பார்க்கேன், ஆனா தூக்கம் மட்டும் வர மாட்டேங்கி. தூங்க நினைச்சிட்டாலே தேவையில்லாத சிந்தனைகள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, மனதளவுல ஒரு குழப்பத்தை கொடுக்குது, உடல் ரீதியா பிரச்சனையை கொடுக்குது. ஸோ மனக்குழப்பமே எனக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைங்கிறது நானே உணர்றேன் அப்படின்னு ஒரு கவலையோட என்னடா பண்ணுவோம், எப்படிடா சமாளிப்போன்னு ஒரு சிந்தனையுடன் இருக்கக்கூடிய உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஏற்படுத்துற சூழ்ச்சியை எல்லாம் முறியடிச்சுட்டு நிம்மதியா தூங்க போறீங்க, ரிலாக்ஸா தூங்க போறீங்க. அப்படியே படுத்தேன் சார், வேலை பார்த்துட்டு போனேன், படுத்து தூங்கினேன், ரிலாக்ஸா தூங்கினேன், தொழிலை முடிச்சுட்டு போனேன், நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு தூக்கத்துக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் அத்தனையும் முறியடிக்க போறீங்க, கொஞ்சம் ஆக்டிவா வர வைப்பீங்க. அப்படியே என்ன சொல்றேன்னா, நீங்களா எப்படி அப்படின்னு உங்க ராசி அதிபதி எப்படி சந்திரன் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை 2 நாட்கள்ல வேகமா கடந்து போறாரோ, அதே மாதிரி உங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே என்ன பண்ண போகுது, உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போகிறது. அப்ப மனசுல உள்ள வலியும் விலக போகுது, வேகம் விவேகமும் நடக்க போகுது. கலைத்துறையில உள்ள நம்முடைய கடகராசி என்பவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய, உயர்ந்த ஒரு மதிப்பை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய வேலை சார்ந்த ரகசியங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த ரகசியங்களை எப்பயுமே வெளிப்படையா சொல்லாதீங்க. அது இந்த மாதம் நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படியே வெளிப்படையா சொல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு ஐடியா பண்ணி பக்காவா பிளான் போட்டு அதை கரெக்டா கொண்டு போயிட்டீங்கன்னா, நம்முடைய கடகராசிக்காரங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து எடுத்த சபதம் முடிப்பேன் கலங்காதைங்கிற பாட்டு கேட்ட மாதிரி நீங்க எடுக்கிற எல்லா விஷயங்களையும் முடிச்சு முன்னேறி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகத்துடைய தன்மையில சூப்பரா இருக்கு. நேரிலே தற்போது வரை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனானது உங்க லைஃப்ல 20% 30% இந்த மாதத்துல ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் தான். இதை தாண்டி இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துடும், ஆகோன்னு ஆயிரும் ஓகோன்னு ஆயிரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. இதுல உங்க சுய ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, உங்க சுய ஜாதகம் நீங்க
பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ அதெல்லாம் ஒரு மையமாக வச்சு உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, தற்போது என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, தசாநாதனுடைய கிரக அமைப்பு என்ன, எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு, புத்திநாதன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காங்க, ஸோ அவங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ அந்த பாவக அடிப்படையெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாதான் உங்களோட ஃபுல் டீட்டெயிலுக்கு விட கிடைக்கும். இது ஒரு பசியோடு இருப்பவங்களுக்கு, தாகத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கொடுக்கக்கூடிய இளநீர் அல்லது டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பசியோடு இருக்கவங்களுக்கு முழு சாப்பாடு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகும். அப்படின்னா அதற்கான வேலையை பார்க்க என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். ஸோ விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு நேயர்கள், ஏன்னா நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுக்கு அப்படி சிந்தனை இருந்தால் சரி நம்ம ஜாதகத்தை தான் பார்த்துருவோமே, இவர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கவலைகளை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி நீங்கள் இன்பமாக வாழ எல்லாமல்ல இறையருள் பெற்று உங்களுக்கு அருள் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.